ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாசத்தில் உங்களை காண்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். ஒரு புதிய நாளிலும் புதிய மாசத்திலும் தேவன் நம்மளை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். விசேஷமாக ஆண்டு நம்மளை நடத்தி வந்த நாட்களுக்கு நன்றி சொல்லணும். கடந்த தினமெல்லாம் நம்மளை பாதுகாத்து எவ்வளோ காரியங்களில் கர்த்தர் நம்மளை வழிநடத்தி வந்தார். இன்னமும் நடத்த ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சோத்ரம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நமக்கு காணப்படுகிற போது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், சோத்ரம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சோத்ரம். தேவன் நமக்கு இந்த வாதத்தில் அவர் மனதுருகிற தெய்வமாக இருக்கிறார். சோத்ரம். உங்கள் ஜீவியத்தில் உங்கள் வாழ்க்கையில தேவன் இறங்குகிறவராக இருக்கிறார். எப்படி இறங்குகிறவராக? மனதுருகிறவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில மனதுருகுவார். சோத்ரம். அது மட்டுமில்லை, வேதம் சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறுந்தாலும், உங்களுடைய முன்னாடி எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்விதமான சூழல் இருந்தாலும் சரி, அவைகள் மத்தியில தேவன் இறங்குவார். சோத்ரம். இறங்குகிற தேவன். சோத்ரம். எந்த நிலையா இருந்தாலும் சரி கர்த்தர் இறங்குவார். வேதத்தில் அதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவர் இறங்கி உங்களை எவ்விதமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்னா, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் கூடாரத்தின் இடத்தை நீ என்ன பண்ணு? விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களை திரைகள் விரிவாகட்டும். உன் வாசஸ்தலத்துடைய திரைகள் என்ன பண்ணுமா? விரிவாகட்டும். இந்த நாட்கள், இந்த அக்டோபர் மாசத்துல கர்த்தர் உங்கள் ஜீவியத்துடைய வாழ்க்கையிலே எல்லா நிலையிலும் விரிவாக கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சோத்ரம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தடை செய்யாதே. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நீ தடையா இருக்காதே. விரிவாக்கு. வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கையின்படி கர்த்தர் இந்த மாதத்தில் அதிசயமாக ஆச்சரியமாக நடத்துவார். அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவர் உன்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். சோத்ரம். அப்போ வாக்கு பண்ணின அந்த உடன்படிக்கை நிறைவேற்ற இந்த 10வது மாசத்துல கர்த்தர் உங்கள் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற நாட்களாக இருக்கும், நிறைவேற்றுகிற மாதமாக இருக்கும். அவர் இந்த மாதத்துல கர்த்தர் ஆச்சரியங்களையும் அதிசயத்தை அவர் செய்வார். வேதம் சொல்லுகிறது அல்லவா, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அல்லவா, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஆண்டவருடைய ஜீவியத்தில், உடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியம்லாம் குறுகிய மனநிலையில் இருக்காயோ, அந்த குறுகிய மனநிலையா இருக்கிற நீ ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை பிடித்து உன் நிலைகளை விசாலமாக்கு என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல மேல் வசனம் சொல்லுது, தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முனைகளை உறுதிப்படுத்திக் கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோத்ரம். உன் இன்னும் என்ன பண்ணுமா? சோத்ரம். உன் கயிறுகளை என்ன பண்ணும்? நீளமாக்கிக் கொள். சோத்ரம். அது மட்டுமில்லை, உன்னுடைய முனைகளை உறுதிப்படுத்திக் கொள். கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை உறுதியாக்கி கொண்டு உன் முனைகளை என்ன பண்ணு? ஆமா, உறுதிப்படுத்து. அப்ப இந்த முனையிலிருந்து அந்த முனை வரைக்கும் கர்த்தர் உங்கள் விஸ்தாலமான முறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களோடு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையான காரியங்கள் நாளில நீங்கள் செய்கிற பணிகளையும் சரி, நீங்கள் செய்கிற பணி ஸ்தலங்களும் சரி, இந்த நாட்கள் எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சூழ்நிலையை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை விஸ்தாலமான முறையில் ஆசீர்வதிப்பேன், மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் உன் சிருஷ்டிகர். அவர் என்ன பண்ண? எப்படிப்பட்ட தேவனா? அவரே உன் சிருஷ்டிகர். அவர் தான் உன் நாயகர். ஆமா. அப்ப அவர் ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணிருக்கிறார். அவர் உன்னை சிருஷ்டித்தவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் உன் நாயகர் வாக்கு பண்ணுகிறார். உன்னை விஸ்தாலமான முறையில எப்படியா? இஸ்ரவேலின் உன் மீட்பர். எப்படிப்பட்ட தெய்வம் உனக்கு வாக்கு பண்ணிருக்கிறாரா? இஸ்ரவேலின் உன் மீட்பர். சோத்ரம். அவர் சர்வ பூமியும் தேவனாக இருக்கிறவர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை. சோத்ரம். ஆமா. அப்ப அந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறதுனால அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் வாக்கு பண்ணினவராக இருக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அந்த மகிமையின் தேவன் உங்களோடு இருக்கிறபடினாலே அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். வேதம் சொல்லுது, அவர் ஏனென்னா அது பாருங்க, வேதம் சொல்லுது, பூமி நிலை மாறினாலும் சரி, மலைகள் நடு சமுத்திரத்துல சாய்ந்து போனாலும் சரி, பூமி நிலை போனாலும் சரி, சமுத்திரம் என்ன பாருங்க, நிலை சமுத்திரமும் சாய்ந்து போனாலும் சரி, அவருடைய வாக்கு தத்துவம் மாறாது, அவருடைய வல்லமைகள் மாறாது, அவர் உனக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் மாறாது.
மாறாது. ஏனென்றால் தேவன் அதில் நடுவில் இருக்கிறார். சோதரம், அவர் தேவன் நம்மளோட நடுவில் இருக்கிறாராம். அது மட்டும் அது அசையாது. அதிகாலையில் தேவன் உனக்கு சகாயம் பண்ணுவார். சோதரம், இந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவன் உனக்கு இந்த மாதத்தில் உனக்கு சகாயம் பண்ணுவார். சோதரம், அதிகாலையில் உனக்கு சகாயம் கிடைக்கும். தேவன் உனக்கு இறங்குவார். எந்தெந்த காரியத்தில் சகாயத்துக்காக வேண்டிக் கொண்டிருக்காயோ, எந்தெந்த நிலையில் தேவ சமூகத்தில் நிற்கிறாயோ, கர்த்தர் உனக்கு அந்த சகாயத்தை ஏற்படுத்தி தருவார். இந்த நாள் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் நன்மைகளை கட்டளிடுவார். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்வார்கள். உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை அநேகர் கண்டு கொள்வார்கள். இந்த அக்டோபர் மாசத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்துகிறார். எல்லாவித தீங்குக்கு விலக்கி காப்பார். அது மட்டும் இல்ல, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை தேசம் அறிந்து கொள்வது மட்டுமில்ல, தேசத்தில் இருக்கிற குடிகளும் அறிந்து கொள்வார் மட்டுமில்ல, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாவரும். சோதரம், உலகத்தில் நிகழ்கிற சம்பவங்கள், பூமி நிலை மாறும். ஆமா, பூமி நிலை மாறும், சமுத்திரம் சாய்ந்து போகும், எல்லாம் நடக்கும். ஆனாலும் அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. தேசத்துல அநேக காரியம் நிகழும். ஆனா உன் ஜீவியத்தில் கர்த்தரோடு இருக்கிற தேவ பிள்ளையே, அவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை, ஏனென்றால் அவர் நடுவில் இருக்கிறார். சோத்திரம், நடுவில் இருக்கிறார், மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன காரியம், நான் என்ன பண்ணுவேன், உன்னை வாக்குப்படி இருக்கிறேன். எப்படிப்பட்ட வாக்கு தெரியுமா? மரணம், நம்முடைய தேவன் மரணம் பரியந்தமும் நம்மை நடத்துவார். பிரியமான தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் உன்னை மரணம் பரியந்து உன்னை நடத்துவார். அவர் ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் கரங்களை பிடித்து, அவருடைய கரத்தாலே உன் கரத்தை பிடிச்சு நடத்துவார். அவருடைய கரத்தினாலே உமது கரத்தை பிடித்து நடத்துவார். அவருடைய கிருபை உனக்கு சகாயம், நாள்தோறும் சகாயம் செய்வார். அவருடைய மனதுருக்கம் நாள்தோறும் உன்மேல இருக்கும். அது மட்டுமில்லை, அவருடைய கிருபை உன்னை தொடரும். அவருடைய கிருபை நாள்தோறும் உன்னை தொடரும். கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் ஆச்சரியமாக, அதிசயமாக இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை காண்கிற, இந்த ஒளியை காண்கிற, காணொளியை காண்கிற தேவ பிள்ளையை, உங்களை ஆண்டவர் விசேஷமாக ஆசீர்வதிப்பார். ஒரு சில கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஒரே நிமிடம். ஆண்டவரே, இதை காண்கிற ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஓ இயேசுங்கிற நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. அதிசயமாக அற்புதமாக நடத்தப்படும்படியாக ஜெபிக்கிறேன். எந்தெந்த நிலையிலே, எந்தெந்த சூழ்நிலையிலே இந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு உம்மை நம்பி இருக்கிறார்களோ, அந்த நிலைகள் இப்போதே மாறுவதாக என் தேவன் சகாயம் ஏற்படுத்துவீராக. என் தேவன் மனதுருவீராக. பிள்ளைகளுக்கு நீ இறங்குவீராக. ஆச்சரியமாக நடத்துவீராக. உமது நாமங்கள் மகிமைப்படும்படியான காரியங்களுடைய வாழ்க்கையிலுடைய ஜீவியத்தில் உண்டாவதாக. எந்த நிலையான சரி, அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எதிர்காலத்துக்காக எந்த நிலையில கலங்கி போயிருக்கிறார்களோ, அந்த கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே என் மனதுருகிற கர்த்தர் இந்த அன்பு பிள்ளைகளுக்கு இறங்கி சகாயம் செய்வீராக. உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக, உம்முடைய நாம பிரஸ்தாபப்படும்படியான காரியத்தை என் ஆண்டவர் இந்த வேளையில கட்டளையிடப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அதுக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் நான் சொன்ன இயேசுவின் நாமத்திலே நீக்கி அதை அப்புறப்படுத்துகிற இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய நாமம் மற்றும் இந்த அன்பு பிள்ளைகள் மூலமாக நீங்க மகிமைப்பட போவதுக்கு சோதரம், ஆச்சரியமாய் அதிசயமாய் சாட்சிகளை ஏற்படுத்த போவதுக்கு நன்றியப்பா. உமது நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவருடைய கரம் அன்பு பிள்ளைகளோடு இருப்பதை உணரட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.